ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து அரசு பள்ளிகளில் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 12th டிப்ளமோ, கிராஜுவேட், பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கும் இருக்குது. நிறைய வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பு அப்படின்னா 18 முதல் 59 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணம் கிடையாது. டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாக்கின் போகிறக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், உங்கள் நேம், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இல்லை சிடிஇடி அதெல்லாம் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும், இல்லைன்னா அதெல்லாம் தேவை கிடையாது. அந்த மாதிரி டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் என்டர் பண்ண மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வாக்கின் போய்க்கலாம். சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படின்னா உங்களுக்கு 19,600லேருந்து உங்களுக்கு அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,16,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான வாக்கின் 2 டேட்டில் சொல்லியிருக்காங்க. ஒன்று 21 மார்ச் மற்றும் 22 மார்ச். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப பார்க்கலாம். 2 நாளில் இன்டர்வியூ நடக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு நாளில், அதாவது சில வேலை வாய்ப்புகளுக்கு 21ஆம் தேதியும் சில வேலை வாய்ப்புகளுக்கு 22ஆம் தேதியும் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அந்த டேட்டில் தான் இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி இந்த ரோலுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கூலுன்னு சொல்லிட்டோம். சரி, ஸ்கூல்னால் எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோன்னா கேந்திர வித்யாலயா, அதில் தான் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இது நம்ம தமிழகத்துக்கான வேலை வாய்ப்பு. சரி, இந்த ரோல்களுக்கு ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக, இல்லை ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சராக, இல்லை ப்ரைமரி டீச்சராக, இல்லை அதர்ஸ், இதெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகளும் அறிவிச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பெயரை பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், எந்த நேம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களோட பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுங்க. இந்த இடத்துல ஜெண்டர், ஆண் பெண் என்ன அந்த இதில் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 2 நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நம்பர் தான் இருக்குன்னா ஒரு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மின்னஞ்சல் முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நிரந்தர முகவரி, பர்மனண்ட் அட்ரஸை கேட்டிருக்காங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கிளியராக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்ததில் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை ஸ்கூல், அதாவது 10th 12th கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ப்ரொஃபஷனல், பிஎட், இந்த மாதிரி என்ன படிச்சிருக்கீங்களோ இல்லை அதர்ஸ் எது ஸ்பெசிஃபை இருக்கோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கே முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்ட், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த கிளாஸ் இல்லை டிவிஷன், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வாங்கினீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 10th and 12th தான் முடிச்சிருக்கேன்னா இது 2 மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை 10th 12th டிகிரி முடிச்சிருக்கேன்னா இது 3 மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிஎட் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா கீழே அதர்ஸில் அது என்ன அப்படிங்கிறது. இந்த இடத்துல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்லேயே நீங்கள் பிஎட்டா எம்எட்டான்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆல்ரெடி அப்படின்னா, இப்போ 2-3 இடத்துல வேலை செஞ்சுருக்கேன்னா லைனாக இந்த இடத்துல 1 2 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், எங்கே வேலை செஞ்சீங்க,
என்ன போஸ்டிங்கில் வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் உங்களுக்கு அங்கே, அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா சிடிஇடின்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தா எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியும் அப்படின்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருக்கோங்க. ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எஸ் ஆர் நோ என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே அண்டர்டேக்கிங், அதாவது டிக்ளரேஷன்ஸ், மேலே நம்ம சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உண்மை தான் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ், உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். இங்கே டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க, இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் தென் உங்களுடைய பெயர். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் போகிறப்ப மறக்காமல் இதை தான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் மட்டும் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது என்னங்கிறத நோட்டிஃபிகேஷன் பார்க்குறப்ப பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேந்திரிய வித்யாலயிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள் எப்பெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 23 மற்றும் 21 மற்றும் 22 வெள்ளி மற்றும் சனிக்கிழமை உங்களுக்கு இந்த இன்டர்வியூ நடக்குது. என்னென்ன வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி டீச்சர் பிஆர்டின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோச், நர்ஸ், யோகா டீச்சர், மியூசிக் டீச்சர், தமிழ் டீச்சர், ஸ்பெஷல் எஜுகேட்டர். அதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். இதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அண்ட் அகாடமிக் கவுன்சிலர்ஸ். இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் 21 இன்டர்வியூ நடக்குது. 22 எந்த வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சரில் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் ஸ்டடீஸ்க்கு நடக்குது. அண்ட் தென் பிஜிடி போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், இந்த ரோலுக்கு இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 22 சாட்டர்டே அன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுகளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிஜிடி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கிராஜுவேட், அதாவது எம்எஸ்சி கோர்ஸ் ஆஃப் ரீஜனல் காலேஜ் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ரிலவெண்ட் ஃபீல்டு, அதாவது அவங்க என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸ் இந்த இதுலாம் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது எக்கனாமிக்ஸ் இதுலாம் முடிச்சுட்டு, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ ஆர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை பிஇ பிடெக் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்சிஏ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பிஎஸ்சி சிஎஸ் அல்லது பிசிஏ முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் சப்ஜெக்டில் முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த ரிலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்ஸ் முடிச்சிருக்கணும். எந்த சப்ஜெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க அதே சப்ஜெக்ட்ஸில் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிடி சரிங்களா, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சென்டர் எலிஜிபிலிட்டி டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். பிரைமரி டீச்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி முடிச்சிருந்தாலே போதும். கூடவே பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு 4 இயர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 12th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா சிடிஇடி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. பிஆர்டி பிரைமரி டீச்சர் மியூசிக், இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் 12th முடிச்சுட்டோ இல்லை டிகிரி முடிச்சுட்டோ நீங்கள் இங்கிலீஷ் அல்ல ஹிந்தி மீடியா அதில் பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், இதுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி சயின்ஸுக்கு சப்ஜெக்ட் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ரிலவென்ட் ஃபீல்டில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கோச் இன் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் பிபிஇடி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதே இந்த ரோலுக்கு அறிவிச்சிருக்காங்க. கோச் இன் ஆர்ட் கிராஃப்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். யோகாவுக்கு கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் யோகா சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். நர்ஸ், இதுக்கு டிப்ளமோ பார்த்தீங்கன்னா நர்சிங் முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம். அகாடமிக் கவுன்சிலர் பிஏ அல்லது பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
தமிழுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி தமிழ் வித் பிஎட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு நீங்கள் கிராஜுவேட் வித் பிஎட் படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிளுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எந்தெந்த டேட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கான அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, எங்கே நடக்குது இதுக்கான இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா ஸ்ரீனிவாச நகர் பான்குடி ரோடு சிவகங்கை 630561 இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கும் நீங்கள் இந்த அஃபிஷியல் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் அந்த நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இதில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் போகாதீங்க, இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். காலையில் 8:30க்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 10 மணிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் 8:30க்கு அந்த டயத்துக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. கேந்திரிய வித்யாலயா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இதுக்கான இன்டர்வியூ நடக்குது. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வர வேலைவாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.